வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. தம்பி என்னடா தண்ணி வைக்கிறாங்க ஒட்டிடுறா காசு போய் ஒட்டிடுது தம்பி திருப்பதி போனா திருப்பதிக்கு எல்லையை மிதிச்சு திருப்பதி போன தம்பி திருப்பதிக்கு போற எதுக்கு போற திருப்பதிக்கு என்ன பெறத்தனு கேட்கலாம் தம்பி எங்க ஊர்ல பெருசா பண்ணாரி சூரமன் இருக்குது அது வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது ஆனா ரீச் பண்றதுக்கு பணம் இல்ல வாங்கிக்கோ இதே நல்ல நேரத்துல ஆறு உயிர் அம்மா புஷ்பா அம்மா அவர்கள் மருமக பிள்ளைக்காக வேண்டி 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அந்த குடும்பத்திலே ஏதோ வீரபத்ர சாமி குடியிருந்து நோயற்ற வாழ்வோம் குறைவில்லா செல்வத்தை வேணும் என்று அந்த அப்பனை நிறைவேற்றுவே பகவான் வந்த உடனே 2000 ரூபாய் வாங்கிடுறப்பா அந்த கூலி வாங்கிட்டாரு தம்பி பெருத்த பண்ணாரி சூரமல் இருக்குது ஆமா அது வாங்குறதுக்கு பணம் இருக்குது ஆனா ரீச் பண்றதுக்கு இப்ப பணம் இல்ல வாங்கறதுக்கு பணம் ரீச் பண்றதுக்கு ஆமாண்டா அதனால ஏன் ஊர் எல்லையை மிதிச்சு பகவானே பண்ணாரி மில்லி வாங்க ரீச் பண்ணிட்டுனா பண்ணாரி மில்லி வாங்க ரீச் பண்ணிட்டுனா ஏன் ஊர் எல்லையை மிதிச்சு அங்க அந்த ஊர்ல வசூல் பண்ணி இந்த தொம்பை தூக்கும் போய் அங்க வச்சிட்டு தொம்பை உருட்டின்னு வரணும் வேண்டுதல்றா தம்பி ஒண்டி உன் பேராஜினா இல்ல வாதியார் பேராஜின்னு செய்யல இல்ல என் பேராஜின மாட்டேந்தாங்க கூட இருந்தா ரெண்டு பேர் சேர்ந்து கேக்குறேன் இல்ல அவரு மில்லோட பெரிய பேர்ல வாங்குவார் அதனால தம்பி ஏன் விலையை மிதிச்சு நடந்து போற தம்பி கூட்டாளியா போறாங்க மச்சவங்க காலால நடந்து போறாங்க இல்ல பாலடி தூக்கி போறாங்க தம்பி நடந்தே போற திருப்பதிக்கு நடந்தே போற ஆமா உன் பக்தி மெச்சு தோனி மெச்சுன்னு சொல்லலாம் உன் பக்தி மெச்சு பகவான் அங்கே வந்துடுறாரா வந்து நக்கறாரா வந்து நிக்கிறாரு கோயிந்து வந்துறாரு ஆமா கோயிந்து மட்டும் என்ன கோயிந்து மட்டும் தான் வந்துடுறாரு அப்படியே விட்டுன வச்சுக்கா செவுடு திரும்பிடும் போய் கோபாலக்கண்ணன் சொல்ல நாயமாடா பகவான் சொல்ற நாயமா விட்டுன செவுடு திரும்பிட கம்மியாச்சு அப்புறம் யார் தெரியுமா எங்க அத்தூட்டு பையன் கோபாலக்கண்ணன் அத்தூட்டு பையன் இல்லடா இவதானே கோபாலக்கண்ணன் நானும் அவனும் கோயந்த முட்டி ஏறல நான் ஆடு மேய்ச்சின் தான் மாடு மேய்ச்சின் தான் தம்பி அப்பதான் நான் பண்ணிருந்தாங்க மக்காச்சோள கதிர் நட்டு வச்சிருந்தாங்க தம்பி மக்காச்சோள கதிர் ஆமா நான் ஆட்டு ஓட்டி போய் ஏர்ல மேய்ச்சேன் மாட்டை ஓட்டி போய் திருட்டு வக்கால போய் மாட்டை ஓட்டி போய் கம்பங்கதிரில யாரு காட்டு திருட்டு வக்கால போய் மச்சானா ஓட்டி போய் மக்காச்சோள கொல்லில விட்டா கம்மி இருப்பான கொள்ளக்காரன் இருப்பாடி ஆமா அன்னைக்கு உதவாங்க போன உக்கால போய் சிமகா பணங்க போனோம்னா அன்னைக்கு போன நீ தான் வந்து நக்கறான் வந்து நிக்கிறான் நீ தான் பச்சைவனே வந்து நக்கறான் நிக்கிறான் இவனை போய் பகவான் சொல்லலாமா உன் மச்சான் போட்டுருக்கானே நான் போடக்கூடிய நாம என்ன நாமன்னு கேக்குறா தம்பி நான் போடக்கூடிய நாம கடங்கார நாமடா எப்படின்னு கேளு எப்படி ஆட் லோனு மாட்டு லோனு மகளிர் லோனு இந்த கெண்டு வட்டி வார வாரத்துல பணம் வாங்குவேன் திரும்பி நீ குடுப்புன்னு நினைச்சு பாக்குறியா குடுக்க மாட்டேன் வாங்குறது மட்டும் தான் பழக்கம் கொடுத்து பழக்கல என் நாம கடங்கார நாம உங்க நாம கடையாரமா அவர் நாமம் என்று துதிப்பாருக்கு மெய் என்று துதிப்பவருக்கு தரக்கூடிய நாமம் அவர் நாமம் வந்து பாருன்றா கோவிந்தா அப்பதான் பார்த்தா அப்ப இருட்டியா குஞ்சி பாத்தியா குஞ்சி கூட
என்னடா புரியா ஏய் ஓ என் அக்கா பொண்ணுக்கு ஆ சீதனமா வச்சிருந்த ஒரே ஒரு குஞ்சு குஞ்சு இவர் யாரு கூடிய கிரீடாழ்வார் ஆமா குஞ்சு கூட ஏய் போய் குஞ்சு குடுடா ஏய் ஓ என்ன குஞ்சுன்னு கேக்குறா நான் குஞ்சு என் அக்கா பொண்ணுக்காக ஆ ஆ சீதனமா வச்சிருந்த ஒரே ஒரு குஞ்சு கோய் குஞ்சு போய் குஞ்சு இவர் யாரு கூடிய கிரீடாழ்வார் ஆ தீங்கு போயிடுச்சு தீ மச்சி என் குஞ்சு கூட ஏய் 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 ஒரு குஞ்சுக்கு பதில் 1000 குஞ்சு தருகிறேன். ஓ அப்பா ஓ ஏய் ஆ இவன் ஸ்கிரிப்ட் கண்ணா ஆமா இவன் புத்திக்கு என்ன நான் பாக்குறேன் ஆ ஆ இருந்தாலும் என் பொண்ணாடி கேட்டு பாக்குறேன் ஆ. அடே புள்ள ஆறாவது ஏய் தொடப்பு காட்டு ஆ ஆ ஆமா சரியா ஆண்டி புள்ள பகவான் ஒரு குஞ்சுக்கு பதில் 1000 குஞ்சு தராரா உன் கூட்டுல போயிட்டு வெளியே வருமா ஓ நான் கூண்டு ரொம்ப சின்னது ஒரு குஞ்சு தான் போகும், ஒரு குஞ்சு தான் வரும். ஓஹோ இன்னொன்னு என் பாத்துக்கிட்டியா? பொண்டாட்டி என்னன்றாருன்னா, இங்க ஆடத்தை முடிச்சு கிளம்பி வீட்டுக்கு வரும்ல, வா உன்னை தொடப்பக்கட்டாலே அடிக்கிறது சொல்றா பாரு. சரியா வச்சிருக்க மாட்டியாடா? ஏன்னு கேட்டா, அவன் கூண்டு ரொம்ப சின்ன கூண்டா. ஒரு குஞ்சு தான் போகுமா, ஒரு குஞ்சு தான் வருமா. ஆகையால ஒரே குஞ்சு போதுன்னு சொல்றேன் என் முன்னாடி. பகவானே பகவானே என் முன்னாடி கூண்டு ரொம்ப சின்ன கூண்டா. ஒரு குஞ்சு தான் ஒரு குஞ்சு தான் போகும், ஒரு குஞ்சு தான் வருமா. ஆகையால ஒரே ஒரு கோய் குஞ்சு மட்டும் கோய் குஞ்சுங்க. அப்படியே கொடுத்தேன் சாத்தகி. ஒரு குஞ்சு வாங்கிட்டு அடே சாத்தகி, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பொற்பாதங்களுக்கும் எனக்கு சிறு வயதிலே கல்வி கொடுத்திய ஆசிரியர்களின் பொற்பாதங்களுக்கும் நாடக கலையை எனக்கு குருவாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஆசிரியர்களின் பொற்பாதங்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் நாடகதாரிகள் அவர்களின் பொற்பாதங்களுக்கும் இங்க வீட்டிற்கும் தனதானங்களுக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாவற்ற மாணவர்களுக்கும் இந்த சிறியனின் 1 கோடி வணக்கம். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று இங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் இங்க வீட்டில் இருக்கிறாங்க லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை முன்பாக வந்தேன் அல்லவா. என்னுடைய நாமதேயம் ஐயா விவரமா தெரியும் யாருன்னு தெரிவிக்கின்றேன். முச்சுடரில் ஒன்றாய் அடே சாத்தகி சாமி இந்த சபையின் முன்பாக வந்தேன் அல்லவா. என்னுடைய விளக்கம் ஐயா என்னுடைய விளக்கம் விவரமா தெரியும் ஐயா. வைகுண்டமே பொற்பிடமாக அமர்ந்தருளிய அமர்ந்தருளியா கோபாலன் கோவிந்தன் ஆஹா பரந்தாமன் பரசுராமன் பரசுராமன்
மாயக்கண்ணன் லட்சுமி சமேதன் இப்படி 1000 நாமங்களை பெற்று மகாவிஷ்ணு என்று தெரிந்து கொள்வாய். ஐயா சாமி வந்தா தெரிஞ்சு போச்சுங்க. இதான் மாநாய கண்ணனு. நம்ம மச்சான் லட்டு வேணுமா? லட்டு திருப்பதி லட்டு. சாத்தகி சங்கு சக்கர பாகல என் கையிலே இருக்கக்கூடிய சங்கானது அபயம் என்று அடிபணியும் அன்பார்ந்த பக்தர்களை காத்து ரட்சிக்கவும் இந்த சக்கரமானது என்னை மரியாதை எதிர்த்து வருபவர்களை அழிக்கவும். சாத்தகி சுவாமி இந்த சக்கரமானது எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? எப்படி கிடைச்சது? பரம்பொருளாகிய எனது மைத்துனரை நினைத்து 1000 தாமரை மலரை கொண்டு பூஜை செய்தேன். அப்பொழுது எப்படியோ ஒரு தாமரை மலரானது தவறிவிட்டது. சமயம் பூஜையில் குறை வைக்க கூடாது என்று எண்ணி எனது இடது நேத்திரத்தை ஒன்று எடுத்து வைத்து பூஜையை முடிக்க சித்தமானேன். அது சமயம் ஆலமுண்ட நீலகண்டன் என் எதிரே காட்சி தந்து எனக்கு சக்கரத்தை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் என்று கொடுத்தார். பசங்க ரொம்ப ஆர்வமாக. அதாவது இந்த வாழைய நண்பர்கள் சேர்ந்து அகடபட நான் நடிக்கக்கூடிய பப்பு சுதாகர் தம்பிக்காக அவர் கையினால் கொடுக்கப்பட்ட காணிக்க 1000 பந்தேடு யார் கொடுத்திருக்கிறாங்க என்று பார்த்தால் இவரை பற்றி சொல்லணும்னா கர்மன் இருந்த கர்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, இப்படிக்கு அண்ணனின் விருதுகள். அவருக்கு நன்றி நன்றி நன்றி. வஜ்ரமணி மாதுளம் எனது சிரத்திலே இருக்கக்கூடிய மணி மகுடமானதும் மார்பிலே இருக்கக்கூடிய மார் பதக்கமும் என் அருகிலே கண்ணியர் புறசூழ தாமரம் வீசிக்கொண்டு வர வேண்டும். அது தவிரவும் தெரிவிக்கின்றேன். வேதமோ நாளும் வாழ்க, வேதமோ நாளும் வாழ்க, பின்னவர் முனிவர் வாழ்க. மன்னர் வாழ்க, புகழ்கதிர் மதியம் வாழ்க.
நீடுழி காலம் வாழ ஆதியம் 12 அழுதிடம் வாழ்க. அடே சாத்தகி, வேதம் புராணம் பின்னவர் முனிவர் இந்த பூமண்டலம் முழுவதும் மாறக்கூடிய மன்னர்களும் சந்திர சூரியரும் எனது அன்பார்ந்த தொண்டர்களும் 12 ஆழ்வாதிரிகளும் எக்காலமும் எந்நாளையிலும் நீடூறி வாழ்ந்திருக்க தருவது. அடே சாத்தகி, தங்கை பார்வதியால் என்னை தான் யாதோ வர நினைத்தார். அங்கனோ போகாமற் நான் அரசனோ நிற்பனாரே. சங்கதி அறிந்து வாரேன் பதிலுடன் எனது தங்கை உமா பார்வதியானது சமயம் என்னை வரும்படி நினைக்கின்றார். ஆகையால் தேவர்களே ஆழ்வாதியர்களே பெண்ணாழியமாய் அஷ்டபாரியரே இதோ அரணடியில் சென்று சங்கதி அறிந்து வருகிறேன். நான் சென்று வருகிறேன். அப்படியே அர்த்தம். ஒரு அரசன நேரத்தில் வந்து விடுகிறேன் தங்கா. நீ யாரும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தங்கா. அண்ணனாகிய கண்ணனை அரைத்து வரும்படி கட்டளையிட்டேன். ஆமா அம்மா, நீங்க அம்மா அண்ணன் வந்து வரும்படி உத்தரவு அம்மா. போலாமா? தங்கா கழுத்தில் கண்டே திருமகளை உன் மார்பில் கண்டே தங்கோ சக்கரமா உன் கையில் கண்டே உன் செந்தூர் திருமுகத்தில் திருநாமம் கண்டே வாய்மாயூர் அடியார்கள் திருப்பதியில் வணங்க கண்டே. அடியார்கள் திருப்பதியில் வணங்க கண்டே. ஓ அண்ணா, ஓ தங்கா, துச்சாதான தூகிலுரிய
உன் பாதார இந்த கமலங்களை ஆதாரமாக சேவிக்கிறேன்னா எழுந்திரும் தங்கா. வந்து பாதம் அணிந்தாய். எனது பாதாரம் அந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியினால் வைத்த பூ வாடாமல் மஞ்சள் குங்குமத்தோடு நீடூழி வாழ்ந்திருப்பாய் தங்கா. தெரிவிக்கிறேன்னா அம்மா என்றானை புதுசாக பூத்த மலரை போல ஊருக்கு போயிருக்கிற உன்னுடைய மகம் முகமானது வாடி வதங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நந்தவனத்தில் வந்து தனியாக இப்படி நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற தங்கா. விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் தங்கா. சாப்பிடுறது இல்லையா? சொல்லோ தங்கா. என்ன பலனை கண்டு உங்கள் வீட்டில் பெண்ணாக பிறந்தது ஒரு மண்ணாக பிறந்திருந்தாலும் பலன் உண்டு. தெரிவிக்கின்றேன். அண்ணா தங்கா நீ எந்த வேண்டாம் வந்தது
நான் இருக்கும் வரையில் உனக்கு என்ன கவலை, என்ன குறை வைத்தேன் நான் உனக்கு தெரிவிக்கின்றேன். தெரிவிக்க வேண்டும் தங்கா. சொல்லும் தங்கா. உன்னுடன் பிறக்கவில்லையா? கூட்டுப்பால் உண்ணவில்லையா? நான் இங்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேனே, உனக்கு தெரியவில்லையா? ஏது நீ சொல்லும் வார்த்தை, ஏது நீ சொல்லும் வார்த்தை எனக்கொன்றும் தோணவில்லை. ஆதலால் விவரமாக அம்மணி உரைத்தாய். காதகர் எவரானாலும் கண்டதுண்டங்களாக்கி வேதனை அடையா மட்டும் விமலையான் அல்லது தங்கா, நீ சொல்லுகின்ற வார்த்தையானது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆவிலே முகம் பார்த்தால் முகம் தெரியுமா? தெரியாது. அதை காய்ச்சி புறையிட்டு மறுநாள் கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி நெய்யில் முகம் பார்த்தால் நன்றாக தெரியும். அப்படி எனக்கு விளக்கமாக விவரமாக தெரிவிக்க வேண்டும். தங்கா, கிடைத்த மணி மந்திரத்தை அரணோடு உச்சரித்து முகமைரோமா பன்னீரை போல் எனக்கும் வேண்டுமென வணங்கியதை வாசனத்தில் ஏறி சொல்லி அகரித்து கூறி பேசி மாதவரே வாரும் என்று வரங்களையோ மார்க்கம் மாதனை
கணவராகிய பரமேசனை பரமேசரிடம் மரத்தை பெற்றுக் கொண்டு நானே கத்தா நானே எண்ணற்ற கைலாயம் அடைந்தேன் என்று தோல் தட்டி ஆக்கரித்து தூரி பேசிக் கொண்டிருக்கிறான். அண்ணா இதை நினைக்கின்றேன். அண்ணா மைத்துனராம் பரமனுக்கு மடைய புத்தி மாறுமோ மாறாதோ மாநிலத்தில் எத்தனை நாளைக்கு இவரால் வருகிறதற்கு இழுத்து கட்டி பாடுபட என்னால் நித்திரையிலும் கூட என்னை நீங்கள் நினைத்து விட்டால் ஓடி வர நேருதம்மா. உத்தனை சொல்லிவிட்டேன், இனிமேல் என்ன ஒரு காலம் நம்ப ஒன்றாதே. முடியாது. எனக்கு இது மனைவி மக்கள் தான் இல்லையா, குழந்தைகள் தான் இல்லையா, குடும்பம் இல்லையா, வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக இருக்கின்றேனா? இரவு பகல் பாராமல் எந்த நாளையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் நினைத்து விட்டால் ஓடி வர நேருகின்றது. என்னால் முடியாது. தாலி வாங்கி போறது சரியா இருக்கும். போயிருக்கான் எப்படி அவன் காப்பாத்துவான்? ஏன்னு கேளு, ஊர்ல இருக்கிற முன்னாடி தாலி எல்லாம் அடுத்த போட சொல்றான். பச்சாக்குவாரி இப்ப தங்கச்சி தாலி உட வைக்கிறான். நேர்ல சொன்னா தாலி எடுத்து போடுங்க. அவங்க போடுறாங்க, நீங்களா கொண்டு வந்து போடுறீங்க. நீ போட மனுஷனை பூந்து போட வைக்கிறான். நீ மட்டும் இப்ப போனியோ நேரம் கைவாங்க போய் கைவாணி தாலியை வெடிச்சு நடத்துன்னு வந்துடுறேன். மோனேவா வா மண்டையுள்ள மட்டும் போகுமோ போகாதோ அண்ணா மண்டையுள்ள மத்திரி போகுமோ போகாது மாநிலத்தோ பேசும் வந்தார் மார்க்காம்போரே கட்டுக்கதை பேச வந்தார். பெண்டுகளும் காலிக்கு போவார் கலிந்த பேசை பின்னும் பின்னும் கேலி அடக்கியால் வாங்கும் பொறுப்பே
அப்படியா? நீயே என்னை விட்டு சென்றேன் என்றால் எனக்கு யாரு துணை? நான் எங்க சென்று குறைய சொல்வேன் அண்ணா? மண்டை உள்ளளவும் சளி போகாது, வானம் உள்ளளவும் மழை போகாது. இவன் கணவராகிய பரமனுக்கு என்றும் இந்த மடைய புத்தி மாறாது அண்ணா. நான் என்ன செய்வேன்? தெரிவிக்கின்றேன் தங்கா. தங்கா, எந்த தலைவனுக்கு ஒருவன் ஈடு சொல்வேன்? எந்த தலைவனுக்கு ஒருவன் ஈடு சொல்வேன்? எதை நினைப்பேன்? பரவதைக்குது எனது நெஞ்சம். விந்தையுள்ள உன் புருஷன் செய்தி எல்லாம் விவரமாய் கேட்டிருக்கேன். சொந்த தங்கையானதினால் ஆனந்தத்தின் துணையை வரும்படி தோணுதையோ? வரும்படி ஏறுதம்மா, உத்தாதை சொல்லிவிட்டேன். இனிமேல் என்ன ஆட்சேபம் ஏதும் இல்லையே. முடியாது என்று என் உதடுதான் சொன்னதை தவிர உள்ளமானது என்ன நினைக்கின்றது தெரியுமா? பாவம் இவ்வித சங்கடத்தில் என்னை விட்டால் உனக்கு யார் உதவ முடியும்? அப்படியே விட்டு சென்றால் எனக்கு உறக்கம் தான் நிம்மதியாக நான் இருக்க முடியுமா? ஆகையால் நீ யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதோ அரணடியில் சென்று மைத்துனரின் சங்கடத்தை தீர்த்து வருகின்றேன். நீ யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியாக இருந்தா அப்படியே ஆகட்டா? சரி. மைத்துனா, சொல்லும் மாமா. மைத்துனா மானம் கெட்டீரா உங்கள் மானம் கெட்டு மரியாதையும் கெட்டு ஈனம் கெட்டு அந்த பிரம்மன் பலத்தை கேட்டான் என்று கொடுத்து விட்டு இன்று கூணி குறுகி இப்படி நடுத்தெருவில் வந்து நின்று விட்டாயே மைத்துனா. மைத்துனா, ஏழுதான் பேசும்படி ஆகிவிட்டது. என்ன செய்வேன் மாமா? அப்படியே மைத்துனா. அல்லது மைத்துனா, சொல்லும் மாமா. ஆழமறிய கல்வி
மைத்துனா சொல்லுமா அறியாமல் ஏரி குட்டை குளம் ஆறு இப்படி நீர் நிரம்பிய பகுதிகளில் காலை விட வேண்டும் என்றால் ஆழம் அறிந்து காலை விட வேண்டும் என்பார் தன்மை போல காலை விட்டு விட்டு ஏன் அவதிப்படுகின்றாய் மைத்துனா மாமா சொல்லுவோம் மைத்துனா சொல்ல வரும் என்று தெரிந்திருந்தால் அண்ணனுக்கு நான் வரத்தை கொடுத்திருக்க மாட்டேன் மாமா. அப்படியே மைத்துனா சொல்லுவோம் மாமா. என்னமோ ஏதென்று சொல்லுவோம் மாமா. நான் சொல்லுகின்ற வார்த்தையானது என்னமோ இது என்று கேட்காமல் உன்னிப்பாக கவனித்தீரையானால் நமக்கே வெற்றி கிடைக்கும் மைத்துனா. சூது மார்க்கம் என்ன ஒளிமறைவு இல்லாமல் எனக்கு விவரமாய் தெரிய வேண்டும் மாமா. சொல்லுவோம் மாமா. காட்டி கொடுக்க ஹலோ மாமா. என்ன செய்ய சொல்லு மாமா. எப்படி சொல்கிறோம் அத்தன்மை செய்து வைக்கிறேன். என்னை அமலத்துக்குள்ளாக்க வேண்டாம் மாமா. மாமா. தனக்கு மேலும் துரைதானம் கொடுத்தார் என்றோ கற்பனை கேடு துரோகம் தரணியில் உண்மையவே செய்வார்.
தனக்கு நீண்ட வாயிலே துர்ஜனன் தனக்கு மேலும் துர்ஜனன் தனக்கு மேலும் உரைத்தனா கொடுத்தான் என்று கொடுத்தான் என்று சர்வனி ரோகம் கேடு தரணியில் அநீதி இழப்பவன், யாருக்கும் அடங்காதவன், பெற்றோருக்கும் மற்றோருக்கும் மதிக்காதவன், திருடன், திருந்தாதவன், பொய் சாட்சி சொல்பவன், இப்படிப்பட்ட குணம் உள்ளவனுக்கு ஒரு பொறுப்புள்ள பதவியை கொடுத்தால் அவனால் அந்த இனத்துக்கும் அந்த ஊருக்கும் எவ்வித நன்மையும் நடக்காது. அது எப்படி தெரியுமா? குரங்கின் குணம் என்ன? கையில் கிடைப்பதை பிச்சு போடுவதும் மரத்திற்கு மரம் தாவும் விதமாக இருக்கும். அதன் பாலிலே தேல் ஒன்று கொட்டி விடுகிறது. அதன் சமயத்தில் கையிலே கொல்லிக்கட்டையை கொடுத்தால் வீட்டுக்கு வீடு, மரத்துக்கு மரம் தாவி இந்த ஊரையே அழித்து விடும். நீயோ அந்த பிரம்மனின் குணத்தை தெரிந்திருந்தும் மரத்தை கொடுத்து இப்படி நடுத்தெருவில் வந்து நின்று விட்டாய் மைத்துனா. அண்டையில் நின்று பார்த்து துணையா இருந்து என்னை பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும். மாமா, எந்த காரியம் தனக்கும் நான் இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே. நிந்தையாய் பிரம்மனே நீ இதை செய்யலாமோ? சண்டை மூட்டியும் கரத்தினாலே தந்திரமாய் நடிவிருக்கும் பெருந்தனை மைத்தனமணியாக பரமேசா சொல்லும் மாமா, அந்த பிரம்மதேவனிடம் வழியை சென்று மாயாடி சண்டையிட்டு ஏட்டிக்கு போட்டியாக உறக்க பேசி அவன் அசந்திருக்கும் சமயத்தில் அவன் நடுவில் இருக்கும் சிரசை கிள்ளுகிறானால் நாம் கண்டிப்பாக ஜெயம் பெறலாம் மைத்துனா. அப்படியே